சாதி பேதமற்ற சமூகம் அமைப்போம். அன்புடையீர், நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி நமது சமூகம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சாதி ஏற்றத்தாழ்வில் அடிமைப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு மனிதன் சாதியின் பேரால் அடிமைப்பட்டு முன்னேற்றம் இல்லாமல், சுயமரியாதை இல்லாமல் கட்டுண்டு கிடக்கிறான். அரசியல் சட்டப்படி சமத்துவம் சொல்லப்பட்டாலும் சமூகத்தில் விடுதலை இல்லை. எனவே சமத்துவ சமூகம் அமைக்க அண்ணல் காந்திஜி வழியில் அகிம்சை முறையில் முயற்சி எடுப்போம். புத்தர், அண்ணல் அம்பேத்கர், பெரியார், அறிஞர் அண்ணா, சுவாமி விவேகானந்தர் மற்றும் ஆச்சாரியர்கள், மடாதிபதிகள் முதலிய அரசியல் சமூக மத ஞானிகள் சொல்லிப்போன வழிமுறைகளை கைக்கொள்வோம். இந்த நோக்கத்தோடு ஜாதி மறுப்போர்களை ஒன்றிணைத்து சாதி மறுப்போர் கழகம் என்ற ஓர் அமைப்பு தொடங்குவோம். இந்த கொள்கைகளை உள்ளடக்கி விளக்கமாக புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் சாதிகள் என்பது புத்தகத்தின் பெயர். ஆசிரியர் பாசே ராஜ், 944 25 28 550. அறம் பதிப்பகம், திருவண்ணாமலை ஆகும். கைபேசி 91 50 72 49 97. ஆங்கிலத்தில் த ஃபியூச்சர் ஆஃப் கேஸ்ட் இன் இந்தியா பார்ட் 1. வெளியீடு ஆன்லைன், நோஷன் பிரஸ், சென்னை. இப்புத்தகத்தை மலையாளம் மற்றும் இந்தியிலும் உண்டு. இந்தியா மே ஜாதியோ கா பாவிஷ்யா, இந்தியாவிலே ஜாதிகளுட பாவி. இப்புத்தகத்தை ஆர்வமுடையோர் பெற்று வாசித்து ஆவண செய்து ஒன்றுபட்டு சாதி பேதமற்ற சமூகத்தை ஆரம்பிப்போம். தன்னார்வலர்கள் தாங்கள் வசிக்கும் ஊர்களில், நகரில் ஆர்வமுடையோர் ஒன்று கூடி கழகம் அமைத்து வன்முறையற்ற வழியில் ஒத்த கருத்துள்ள அரசியல்வாதிகளோடு சேர்ந்து செயல்படலாம். சாதி மறுப்பு திருமணங்கள் இரு வீட்டார் சம்மதம் பெற்று நடத்தப்பட வேண்டும். இல்லாவிடில் அது தோற்றுப்போகும். மேலும் வன்முறை, கொலை, தற்கொலையில் முடியும். முதலில் வேண்டியது மனமாற்றம், பின்பு சமூக மாற்றம் ஏற்படும். அதன் பிறகே திருமணம் நடக்க வேண்டும் என்பது. பிள்ளைகள் பெற்றோர்களை, சமூகத்தை மதிக்க வேண்டும். அவர்களிடம் நன்றியுடன் நடக்க வேண்டும். ஜெய்ஹிந்த். சாதி மறுப்போர் கழகம்.